நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்க எப்போ இருந்து அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணும்னு பார்ப்போம். ஏற்கனவே குரூப் 4க்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து படித்ததையே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அவுட் சோர்ஸ்க்கு போகலாம். இல்லை இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தமிழில் 100 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸில் 25, அப்புறம் ஜிஎஸ்சில் நமக்கு 75, 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முந்தி கேட்கும் போதெல்லாம் புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும், கொஞ்சம் இது மட்டும்தான் வெளியிலேருந்து கேட்பாங்க. இப்போது தமிழுக்கே மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான். புரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஓரளவு மார்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறவங்க நியூ புக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நியூ புக்கில் 6th to 10th ஃபுல்லாக படிச்சிருங்க. புக் பேக்குக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சு ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். நியூ புக் முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் சிலபஸ் படி புக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. சிலபஸ் படி புக்கு ஏதாவது ஒரு அகாடமியிலேருந்து வாங்கிக்கோங்க. தமிழ் முடித்ததுக்கப்புறம் நியூ புக்கு ஓல்டு புக்கு கண்டிப்பாக படிக்கணும். நியூ புக்கில் வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க, ஓல்டு புக்கில் வந்து சிலபஸ் படி படிங்க. ஆனால் இலக்கணம் எல்லாமே புக் பேக்குக்கு பின்னாடி வந்து நீங்களாக அதை நல்லா ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாமில். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 முந்தி இருக்கும்போதெல்லாம் 20க்கு மேலே 22க்கு மேலேயே போடலாம். இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போங்கும்போது மேக்ஸும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சு செஞ்சு பார்க்கணும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். முந்தி புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க, கொஞ்சம் மட்டும் வெளியில் போவாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நல்லா வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போங்கும்போது அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் புக்கை படிக்காமல் நம்ம அவுட் சோர்ஸ் படித்தும் வேஸ்ட்டு. ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, எல்லாமே நல்லா தெரியும், தமிழெல்லாம் புது புக்கு பழைய புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா தரவாக இருக்கேங்கிறவங்க அவுட் சோர்ஸ் போங்க. அதுவுமே ஃபுல்லாக அவுட் சோர்ஸாக பார்க்காம தமிழை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே, புக்கெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அவுட் சோர்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா அப்புறம் அவுட் சோர்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு படித்ததெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது புக்கை வச்சு 2 லெசனாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அவுட் சோர்ஸ் பாருங்கள். இப்போ புதுசாக வாரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ புக்கை எடுத்துக்கோங்க. நியூ புக்கை எடுத்துட்டு நியூ புக்கில் இப்போ 10th புக்கு எடுக்கிங்கன்னா 10th ஃபஸ்ட் இயர் பார்த்துட்டு புக்குக்கு பின்னாடி உள்ளதுக்கு நீங்களாக ஆன்சர்ஸ் வர்றதான் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நல்லா தெளிவாக படிங்க. ஏன்னா இப்போ படித்தா அடுத்து எக்ஸாம் வர்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். அப்போங்கும்போது இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒருக்க இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒருக்க ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, மேக்ஸ் எடுத்தாலும் செஞ்சு பார்க்கணும், கான்செப்ட் புரிஞ்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஷார்ட்கட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே புரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மறக்குது அப்படிங்கும்போது ஏதாவது 1-2க்கு மட்டும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஷார்ட்கட்டெல்லாம் பார்க்காதீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸை வந்து 5 கொஸ்டின் தான் கேட்காங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே தொடாமல் இருந்துடாதீங்க. ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா சயின்ஸையும் அங்கங்கே படிச்சுக்கோங்க. ஏன்னா 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்கன்னு நினச்சி சயின்ஸை தொடாமல் இருந்தோம்னா சயின்ஸ்லேருந்து ஈஸியாக கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழில் வந்து முந்தி ஈஸியாக 90-95க்கு மேலெலாம் எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து தமிழில் வந்து என்ன பண்ணாலுமே இப்போ உள்ள இதுக்கு 70 to 80 தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போங்கும்போது நம்ம புக்கில் உள்ளதை தெளிவாக இருக்கணும். சயின்ஸை படிச்சிருங்க. சயின்ஸை படிச்சுட்டு மித்தது 6th to 10th சோசியல் வந்து முக்கியமான பாடம்லாம் தெரியும். அதை உங்களால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் 11th 12th முக்கியமான லெசன் தெரியும் உங்களுக்கு. அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் போங்க.
அப்புறம் முதலே அவுட் சோர்ஸ் போயிட்டு இதெல்லாம் மறந்துடுச்சுனாலும் வேஸ்ட்டு. அவுட் சோர்ஸ் போகும்போது நீங்கள் ஏற்கனவே படித்ததெல்லாம் பாடத்தெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் அவுட் சோர்ஸ் போகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ் போயிட்டு அவுட் சோர்ஸாக படிச்சுட்டு அடுத்து புக்கில் உள்ளதை மறந்துட்டீங்கன்னாலும் வேஸ்ட்டு. ஏன்னா பேசிக்காக வந்து நமக்கு புக்கில் உள்ளதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சிருக்கணும். ஏன்னா அடுத்த எக்ஸாம் கொஸ்டின் வந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்து இன்னும் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த டைமில் நிறைய போராட்டம் போயிருக்கு. அதனால் அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்தால் மட்டும்தான் ஏதாவது அவங்க சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னாலே தெரியும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஆனால் அவுட் சோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி புக்கில் உள்ளது எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது அவுட் சோர்ஸ்க்கு. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் வந்து யார் ஜாயின் பண்ணலாம், யார் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, முக்கால்வாசி அதாவது 70 to 80% மேலே எல்லாமே நல்லா தெளிவாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. புதுசாக படிக்கிறவங்க படிக்கிறத பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலுமே உங்களால் அவங்க கொடுக்குற ஷெடியூலை வந்து படிக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா 7 to 8 மணி நேரம் டெய்லி படிக்கிறவங்களால் மட்டும்தான் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் டெஸ்ட் பேட்சில் கண்டினியூ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்லை எனக்கு 2 to 3 மணி நேரம் கூடுனா 2 to 4 மணி நேரம் தான் கிடைக்குங்கிறவங்க முக்கியமான பாடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற ஷெடியூலை ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கணும். அப்போங்கும்போது ஒரு 7-8 பாடம் இருக்குன்னா படிக்கிறீங்க அப்படின்னா அது முடிக்கிறது வந்து கஷ்டம். அவங்க கொடுக்குற பாடம்லாம் முடிக்கிறது வந்து கஷ்டம். 2 to 3 மணி நேரம் இல்லாட்டி 2 to 4 மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க முக்கியமான பாடத்தெல்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்களால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாடத்தை படித்து முடிங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக ஒரு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ ஒதுக்கி கண்டிப்பாக படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ புதுசாக படிக்கிறவங்க 6 to 8 மணி நேரம் கிடைக்கி அப்படின்னா தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதை 3ஐயும் ஈக்குவலாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை 2 to 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தான் கிடைக்குங்கிறவங்க வந்து வீக் இப்போ ஒரு வாரம் எடுத்தீங்கன்னா அதில் தமிழும் மேக்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்த வாரத்தில் 2வது வாரத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் பாருங்கள். இதிலையே திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒதுக்கி படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 to 3 மணி நேரம் படிக்கும்போது நமக்கு அந்த இதிலே 3ஐயும் பிரித்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து படிக்க முடியாது. ஏற்கனவே படித்தவங்க வந்து 2 to 3 மணி நேரம் இருக்குன்னா 1.5 மணி நேரம்னு ஏதாவது ஒதுக்கி படிச்சிடலாம். புதுசாக படிக்கிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் படிக்க வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்போங்கும்போது ஒரே நாளில் அந்த 2 to 3 மணி நேரத்தில் 3ஐயுமே கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது தமிழும் மேக்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரத்தில் வந்து ஜிஎஸும் மேக்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ ஜிஎஸ் படிக்கும்போது ஏற்கனவே தமிழ் படிச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வாரத்தில் தமிழ், மேக்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு வசதியாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த 3வது வாரத்தில் வரும்போது இந்த 2 வாரம் படிக்கிறத கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ 6 to 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 1 மணி நேரம் டெய்லி படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒருக்கா ரிவிஷன் பண்ணால் கூட உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். 2 to 3 மணி நேரம் தான் கிடைக்கி இல்லை 4 மணி நேரம் தான் கிடைக்குங்கிறவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து நிறைய ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த ஷெடியூலை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியலைங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ வந்து ஐயோ டெஸ்ட் பேட்சை வந்து ஃபாலோ பண்ண முடியலைன்னு நினைக்காம அவங்க ஒரு ஸ்பீடில் போகிறாங்கன்னா நீங்கள் அந்த ஷெடியூல் படி மெல்ல வந்தாலும் படிக்கிறத தெளிவாக படிச்சுட்டு வாங்க. அவுட் சோர்ஸ் சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்க.
மேக்ஸிமம் புக்கில் உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு 70 to 80% மேலே முடித்தா மட்டும் அவுட் சோர்ஸுக்கு போங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவுட் சோர்ஸ்னு தேடி புக்கில் உள்ள இதுவும் விட்டுறாதீங்க. அடுத்து மெயினாக வந்து யூடியூப்பில் வந்து டைமை வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவீங்க. இப்போ 2-3 சேனல், இப்போ 4 சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 4 சேனல்லையும் போடுற வீடியோவே உங்களுக்கு பார்க்க ஒரு 2 மணி நேரம் செலவாயிரும். அப்படிங்கும்போது யூடியூப் சேனலை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு பாடம் எடுக்கீங்க அப்படின்னா எப்போல்லாம் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடம் எடுக்கீங்க, உங்களுக்கு புரியலை, இல்லை அந்த பாடத்தை வந்து நான் யாராவது நடத்தினாதான் என்னால் புரிஞ்சுக்க முடியும்னா அந்த பாடத்தை பாருங்கள். ஷார்ட்கட் இல்லாத மாதிரி கான்செப்ட் சொல்லி யார் நடத்துகிறாங்களோ அதை பாருங்கள். பார்த்துட்டு அந்த பாடத்தை முடிக்கிற வரைக்கும் அடுத்து யூடியூப் பக்கம் வராதிங்க. அந்த பாடத்தை எப்போ முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் அடுத்த பாடத்தை பாருங்கள். இப்படி தான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போது ஒருத்தங்க யூடியூப் சேனலில் ஒரு பாடத்தை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு பாடத்தை வந்து 2 நாளில் முடிச்சிடலாம், சில பேருக்கு 4 நாள் ஆகும். ஏன்னா அது வந்து அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து. சில பேருக்கு டைம் வந்து ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு டைம் கம்மியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு படித்தது வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும், சில பேருக்கு படித்ததை வந்து மனப்பாடம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போங்கும்போது ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொருத்தங்க படிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து வேறுபடும், நாளும் வேறுபடும். யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற டைம் வந்து கிடைக்காது. இப்போ ஒரு இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனலாக பாருங்கள். இப்போ பாடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு 3 பாடம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து எடுத்துக்காட்டு தான், 3 பாடம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்த்துட்டு ஒரு பாடத்துக்குள்ளே வீடியோவை பார்த்துட்டு இதை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த பாடத்தை யூடியூப்பில் பாருங்கள். ஏன்னா 3 பாடத்தையும் வரிசையாக பார்த்தாலுமே வேஸ்ட்டு. நம்ம ஒரு பாடம் பார்த்துட்டு அதை படிச்சுட்டு தான் அடுத்த பாடம் பார்க்கணும். இதில் வந்து டெஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் ஒரு பாடத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினை நீங்கள் பார்த்தாலே எந்த லெவலுக்கு படிச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினை நீங்களாக ஆன்சர் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாடம் எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஒரு பாடத்துக்குள்ளே ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் தேடினாலே கிடைக்கும். அப்போங்கும்போது ஒரு பாடத்தை படிச்சுட்டு அதை வந்து நல்லா படிச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் ஒதுக்க முடியும்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஓகேவாக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் படிக்க முடியும், டைம் கிடைக்கும். அதாவது பிகினர்ஸ்க்கு. ஏற்கனவே படித்தவங்களுக்கு வந்து 2 to 3 மணி நேரம்னா கூட அவங்க டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுல வந்து டைமை வந்து நல்லா செலவு பண்ணுங்கள். ஏன்னா படிக்காமல் ஷார்ட்கட் பார்த்து இல்லை யூடியூப் வீடியோ பார்த்தெல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. இப்போ வந்து பாடம் வந்து படிக்க நிறைய இருக்குது, நிறைய டைம் பண்ணி படித்தா மட்டும்தான் அது வந்து ஓரளவுக்கு புரியும். ஏன்னா தமிழெல்லாம் ரொம்ப புரிஞ்சு படிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எடுத்ததுமே கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக தமிழுக்கு புது புக்கு வந்து 6th to 10th ஃபுல்லாக படிங்க. ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழ் அந்த மாதிரி இதெல்லாம் சிலபஸ் படிங்க. புது புக்கு வந்து 6th to 10th ஃபுல்லாக படிங்க. நீங்கள் புது புக்கு ஓல்டு புக்கெல்லாம் முடித்தா மட்டும்தான் அவுட் சோர்ஸ் போவாங்க. புதுசாக படிக்கிறவங்க, ஏற்கனவே படித்தவங்க நல்லா தெரியுங்கிறவங்க அவுட் சோர்ஸ் போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவுட் சோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி இந்த ஏற்கனவே படித்ததெல்லாம் விட்டுறாதீங்க. ஏற்கனவே படித்ததெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கையாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரித்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே சயின்ஸ் வந்து ஓரளவு படிச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்க 6th to 10th எண்கள் டாப்பிக்கும்
இயற்கணிதமும் பார்த்துட்டு அடுத்து பாருங்கள். ஏன்னா இதுதான் பேசிக். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த புக்கை எடுத்து பார்த்தாலுமே எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஓரளவு புரியும். எண்கள் இயற்கணிதம் முடிச்சுட்டு அடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அடுத்து என்ன படிக்கணும்னு புரிஞ்சிடும். என்ன படிக்கணும்னு யூடியூப்பில் தேடுறதுக்கு பதிலாக இதுதான் முக்கியமானதுன்னு உங்களுக்கு பாடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு புக்கில் இருக்கிற பாடத்தெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி படிங்க. ஒரே அவுட் சோர்ஸுன்னு தேடி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. புக்கை ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு என்ன அவுட் சோர்ஸுன்னு யோசிங்க.